ஆர்டிக்கலில் இன்றைக்கி கான்செப்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ரவுட்டர் பிசி எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து நெட்வொர்க்கிங் டிவைசஸில் ஃபஸ்ட் ஒன்றாவே ரவுட்டர் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரவுட்டரை எடுத்து வச்சுக்கிறேன். இதுதான் ரவுட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அதனோட ஃபிசிக்கல் வியூ பார்த்துக்கலாம். ரவுட்டரோட கேபிள்ஸ் போர்ட்ஸு இந்தமாரி ரவுட்டர் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்தமாரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். டிஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும். ரவுட்டர்லேருந்து பிசி கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். எண்ட் டிவைசஸில் பார்த்திங்கன்னா பிசி போட்டுக்கலாம். இங்கே ஒரு பிசி, இங்கே ஒரு பிசி போட்டுக்கலாம். இப்போ சுவிட்ச் யூஸ் பண்ணியும் நீங்கள் மல்டிபிள் பிசி கனெக்ட் பண்ணிக்கலாம். ரவுட்டர் மூலமாக வரும்போது ஒரே ஒரு பிசி மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். கேபிள்ஸில் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் எடுத்துக்கலாம். இந்த டோபாலஜி பார்த்திங்கன்னா இந்தமாரி டிசைன் பண்ணிக்கலாம், வேறு ஒரு டைப்பும் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன். இந்தமாரி கொடுத்துட்டு பிசிக்கு ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா ஒரு ஐபி அட்ரெஸ்ஸு 192.168.1.1. இந்த பிசிக்கு ஆக்சுவலாக இந்த ஐபி அட்ரெஸ் கொடுக்கும்போது ரவுட்டருக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஒன்று மென்ஷன் பண்ணணும். ரவுட்டர் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு பேக்கெட்ஸை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு தான் ரவுட்டர் யூஸ் ஆகுது. உங்களுக்கு விசிபிள் ஆகிற மாரி இந்தமாரி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நெட்வொர்க்குன்னு சொல்லும்போது இந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கலர் வேரியேஷன் பண்ணுறேன். இந்த சைடெல்லாம் ஒரு நெட்வொர்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கெல்லாம் ஒரே ஐபி அட்ரெஸ் மாரி கொடுக்கணும், ஒரே நெட்வொர்க்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடெல்லாம் வேறு நெட்வொர்க்கு. இந்த சைடெல்லாம் வேறு நெட்வொர்க்கு. ஸோ ரெண்டு ஐபி அட்ரெஸ் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு ஐபி அட்ரெஸ், இந்த சைடு ஒரு ஐபி அட்ரெஸ் கொடுக்கணும். நான் இந்த சைடு க்ரீன் கலர் இருக்கிறதுக்கு ஐபி அட்ரெஸ்ஸு கண்டிப்பாக G000 இந்த இன்டர்ஃபேஸுக்கு சேம் 192.168.1.2ன்னு கொடுக்கணும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த சைடு நெட்வொர்க் எல்லாமே ஒரேமாரி இருக்கிறனால இந்த சைடெல்லாம் ஒரேமாரி ஐபி அட்ரெஸ் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரே நெட்வொர்க் கீழே. ஃபார் எக்ஸாம்பிள் 0ங்கிறது நெட்வொர்க்னால் இங்கே 1.1 1.2 இந்த கடைசி வர சிஸ்டம் ஐபி அட்ரெஸ் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். நாங்கள் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸாக எடுத்துட்டோம் 1 2ன்னு. நீங்கள் 3 5 10 18 இந்தமாரி எந்த மாதிரி ஐபி அட்ரெஸ் கொடுத்துக்கலாம். ஒரே ஒரு ரீசன் 192.168.1 சேம் இது நெட்வொர்க்கில் இருக்கிற மாரி மட்டும் பார்த்துக்கோங்க. சேம் அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த சைடு வேறு நெட்வொர்க் ஐபி அட்ரெஸ்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 200.200.200.1ன்னு சொல்லி ஒரு ஐபி அட்ரெஸ் கொடுக்குறேன். இந்த இன்டர்ஃபேஸுக்கு சேம் இந்த இன்டர்ஃபேஸுக்கு 200.200.200.2ன்னு சொல்லி ஒரு ஐபி அட்ரெஸ் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்கே 1 இங்கே 2 கூட கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த இன்டர்ஃபேஸ் G00ன்னு இருக்கிறது ஆக்சுவலாக கேட்வேன்னு சொல்லுவோம். கேட்வேங்கிறது பார்த்திங்கன்னா ஐபி அட்ரெஸ் நம்ம நெட்வொர்க்கிலேருந்து வேறு நெட்வொர்க்குக்கு டேட்டாவை பேக்கெட்ஸை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு இந்த கேட்வே யூஸ் ஆகுது. இந்த இன்டர்ஃபேஸ் மூலமாக தான் பிசி 1லேருந்து பிசி 2க்கு டேட்டா இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகும். அதே தான் இங்கே சொல்கிறோம். இது இன்டர்ஃபேஸு, இது கேட்வேன்னு சொல்லுவோம். இனிஷியலாக பார்த்திங்கன்னா இந்தமாரி ஐபி அட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா பிசிக்கு ஐபி கான்ஃபிகரேஷன் செட் பண்ணுவோம். 192.168.1.1 இது பிசியோட ஐபி. சப்நெட் மாஸ்க்கு டிஃபால்ட்டாக வந்துடும். இப்போ ஒன் மோர் பாயிண்ட்டு ரவுட்டர் யூஸ் பண்ணும்போது எந்த ரூட் வழியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக்கெட்ஸ் ஃபார்வேர்ட் ஆகுங்கிறத மென்ஷன் பண்ணோம். அதான் டிஃபால்ட்டாக கேட்வே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 192.168.1.2 வழியாக தான் உங்களுக்கு பேக்கெட்ஸ் ஃபார்வேர்ட் ஆகுது. ஸோ 192.168.1.2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு பிசிக்கு. சேம் அதேமாரி இந்த செகண்ட் பிசி எடுத்துக்கிட்டு இதுக்கும் டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷனில் பிசியோட ஐபி அட்ரெஸ் 200.200.200.2ன்னு சொல்லி கொடுத்துக்கணும். சப்நெட் மாஸ்க்கு டிஃபால்ட்டாக வந்துடும். இங்கேருந்து போகிற மெசேஜஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறது நம்ம நெட்வொர்க்லேருந்து வேறு நெட்வொர்க்கு போகிறதுக்கு எந்த ஐபி அட்ரெஸ் சப்போர்ட் பண்ணுதுன்னா
200.200.1 ஆக்சுவலாக இதுதான் டிஃபால்ட் கேட்வே அட்ரஸ். கம்பல்சரி கொடுத்தா மட்டும்தான் பேக்கெட்ஸ் ஃபார்வேர்ட் ஆகும். இந்தமாரி நம்ம பிசிக்கும் ஐபி அட்ரஸ் தென் டிஃபால்ட் கேட்வே கொடுத்தாச்சு 2 பிசிக்கும். இப்போ பிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு ஃபெயில்டுன்னு வரும். ஆக்சுவலாக என்ன ரீசன்னா சிஸ்கோ பேக்கெட் அட்ரஸை பொறுத்தவரையும் கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எல்லாமே க்ரீன் கலரில் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த கேபிளில் ரெட் கலர் வருது. அதுக்கு நம்ம க்ரீன் கலர் பண்ணணும். அந்த க்ரீன் கலர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த ரெண்டும் டைப்பை பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கோடிங் மூலமாகவும் பண்ணலாம், மேனுவலாகவும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேனுவலாக எப்படி க்ரீன் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். ரவுட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ரவுட்டர் கிளிக் பண்ணிவிட்டு கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கான்ஃபிகரேஷன் போயிட்டு இந்த ஜிகாபிட் ஈத்தர்நெட் 000 ஆக்சுவலாக இன்டர்ஃபேஸுங்கிறது இந்த கேபிள் G00 இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு IPv4 அட்ரஸ்ன்னு சொல்லி கேட்கும். IPv4 அட்ரஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கும், 192.168.1.2ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சப்நெட் மாஸ்க்கு டிஃபால்ட்டாக வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்கிற போர்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக கிளிக் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் ஆன் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரெட்லேருந்து க்ரீன் கலர் மாறிடுச்சு, உங்களுக்கு ஷோ ஆகும். நல்லா செக் பண்ணிங்கன்னா க்ரீன் மாறிடும். சேம் இதே ப்ராசஸ்ஸை இந்த சைடு எடுத்துக்கிறேன். இந்த சைடில் ஜிகாபிட் ஈத்தர்நெட் 001 அடுத்த இன்டர்ஃபேஸ் இது. 001 IPv4 அட்ரஸ்ஸு 200.200.200.1 சப்நெட் மாஸ்க் வந்துடும். தென் ரெட்டாக இருக்கிறது க்ரீன் ஆன் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா க்ரீன் ஆகிடும். இந்தமாரி ரவுட்டரோட கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு இன்டர்ஃபேஸில் ஐபி அட்ரஸும் போர்ட் ஸ்டேட்டஸ் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா க்ரீனாக மாறிடும். இப்போ நம்ம சிம்பிள் பிடியூ மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட் PC 1லேருந்து PC 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஃபெயில்டு தான் வரும், மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணுங்கள். PC 1 to PC 2 செக் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுது. இதே நீங்கள் பிங் மூலமாகவும் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். பிங் மூலமாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். PC கிளிக் பண்ணிக்கிறோம், கமாண்ட் ப்ராம்ப்ட்டு போய்க்கிறோம். PC 1ல் இருக்கேன். இப்போ PC 2க்கோட ஐபி அட்ரஸ் நம்ம பிங் கமாண்டில் கொடுக்குறோம். 200.200.200.2ன்னு சொல்லி கொடுக்குறோம். ஆக்சுவலாக இந்தமாரி கொடுத்தோம்னா ரிப்ளை ஃப்ரம் வருது. ஆக்சுவலாக இந்தமாரி ஒரு ரவுட்டர் 2 PC கனெக்ட் பண்ணுறது எந்தமாரிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, ரவுட்டருங்கிறது ஒரு நெட்வொர்க் டிவைஸு. இது மெயினாக பார்த்திங்கன்னா பேக்கெட்ஸை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பெஸ்ட்டு பார்த்து சூஸ் பண்ணது 2 or more நெட்வொர்க்குக்கு பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இன்டர்ஃபேஸ் கேட்வே அட்ரஸ் மூலமாக 192.168ங்கிறது ஒரு நெட்வொர்க்கிலேருந்து 200 நெட்வொர்க்குக்கு நம்ம ஜம்ப் ஆகிறோம். ஸோ கேட்வே அட்ரஸுங்கிறது இம்பார்ட்டன்ஸாக கொடுக்கணும். இந்தமாரி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. டிஃபால்ட் கேட்வே இதான். ஓகே, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.